Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம ஃபயர்பக்குங்கிற ஒரு டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டூல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டூல். இன்னும் சொல்ல போனால் இது எக்ஸ்டென்ஷன், அதாவது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன். பட் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய வெப்சைட்டாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபயர்பக்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த ஃபயர்பக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே we are going to see a tool named Fireback. Okay, this tool is used by most of the web development artists. Okay, they are preferring this tool because you can see live editing in the Firefox browser instead of coding from start to end. Okay, so today I'm going to tell you how to install this Fireback in your Firefox, and also I'm going to present a small demo of how to use this Fireback. Okay, now see, now we see how to install this Fireback first. Okay, so for this you have to go to the website name getfireback.com. Okay, you can also simply Google it. Okay, if you go to the google.com, okay, so google.com போயிட்டு get fireback னு டைப் பண்ணுங்க. Okay, so if I type as get fireback, okay, நான் get fireback னு டைப் பண்ணனுமே எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா getfireback.com. so the first result will be getfireback.com. okay, just click on it. okay, make sure you are surfing inside Firefox. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ண முடியும். இது வந்து குரோமுக்கும் இருக்குது, பட் வந்து உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் வெர்ஷன் இஸ் அவைலபிள் ஆல்சோ, திஸ் வெர்ஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் குரோம், பட் இன் ஃபயர்ஃபாக்ஸ் ஒன்லி இட் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஓகே, ஸோ தெர் இஸ் an option like install Fireback in the right hand side. okay, just click on it. ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா install Fireback ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் காட்டும். ஓகேங்களா? இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபயர்பேக்கோட வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபயர்ஃபாக்ஸோட வெர்ஷன் என்ன வெர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஹைடாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் ஹெல்ப் மெனு வரும். ஓகே, அதில் போயிட்டு அபவுட் ஃபயர்ஃபாக்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸோட வெர்ஷன் தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது ஃபயர்ஃபாக்ஸ் வெர்ஷன் 8.0.1. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்கே எனக்கு வந்து காம்பேட்டிபிள் வித் ஃபயர்ஃபாக்ஸ் வெர்ஷன்ஸ் 5, 6, 7, 8. ஸோ 8 வெர்ஷனுக்கு நான் இது இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் மற்ற வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர்பேக் 1.7 பார்த்தீங்கன்னா 8 வெர்ஷன் கிடையாது. ஒன்லி ஃபயர்பேக் 1.9 அண்ட் தென் ஃபயர்பேக் 1.8.3 தான் ஃபயர்ஃபாக்ஸ்க்கு அவைலபிள். ஸோ இதுலேயும் 1.8.3 தான் ரெக்கமெண்டட் ஒன். ஓகே, இது வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண வெர்ஷனாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணோன்னையும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் தரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், there is a list of options available for you. Okay, depending upon your Firefox version, just click on it. I just choose the Fireback 1.8.3 version. Okay, so you can simply click on it. Okay, நீங்கள் அந்த வெர்ஷன் என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷன் கிளிக் பண்ணியுமே உங்களுக்கு அலோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது சின்ன சைஸ் ரொம்ப கம்மியானதான். ஓகே, ஒன்ஸ் யூ கிளிக் அலோவ் இட் வில் ஸ்டார்ட் டு டவுன்லோட் த ஃபயர்பேக் எக்ஸ்டென்ஷன். த சைஸ் ஆல்சோ வெரி லிட்டில் ஒன்லி. ஓகே, since I already added this extension, I don't need it. Okay, this extension is already there. Okay, நான் இந்த ஃபயர்பேக் டூலை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு இது தேவையில்லாத ஒன்று. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே இது எங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டால் த ஃபயர்பேக் extension, if you click again alt key, okay, and that there is tool section. Okay, below that add-ons option is there. Okay, if you click on it,
there is a tab called extensions. Okay, ஸோ வந்து டூல்ஸில் போயிட்டு add-onsங்க கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆல்ட் கீ வந்து உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போட்டு add-ons இருக்கும். ஓகே, அதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர்பக்கும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஃபயர்பக் எக்ஸ்டென்ஷன் தேவையில்லைன்னா கூட நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், now I just show you the magic of how to use Firebuck. Okay, ஸோ இந்த ஃபயர்பக்கை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபயர்பக்கை வந்து இந்த பேனல் வரோம்னா அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக போய் கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டு to start the Firebuck extension, just press F12 key or just click on this Firebuck tool. Okay, so here you get the panel. நீங்க அந்த Firebuck அந்த டூலை கிளிக் பண்ணனுமே உங்களுக்கு அந்த பேனல் கிடைக்கும். ஓகேங்களா? அதில் ஒரு arrow key இருக்கும். ஓகே, so choose this arrow key and choose the element which you want to modify. ஓகேங்களா? இந்த arrow key ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த எலிமெண்ட் நீங்கள் மாடிஃபை பண்ணணுமோ அந்த எலிமெண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எலிமெண்ட்டை கீழே இருக்க பேனலில் காட்டும். ஓகேங்களா? ஆஃப்டர் யூ கிளிக் ஆன் த எலிமெண்ட், இட் வில் ஷோ த appropriate section in the panel. Okay, after that if you look on the right hand side, you can see the styles which is applied to that part. Okay, so simple இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Firebuck இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் எங்கே ஒரிஜினல் ஆகுது, எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ now we are going to see where the image, this Firebuck image is given. Okay, so in that h1 tag it is given. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த h1 tag இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த Firebuck இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டைல் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக இந்த ரைட்டில் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்கேஸ் நான் ஒரு டெக்ஸ்டோட சைஸை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது நான் வந்து இதோட ஒரிஜினல் சோர்ஸ் கோடில் போய் பண்ணணுன்றது தேவையில்லை, இந்த Firebuck யூஸ் பண்ணியே நம்ம பண்ண முடியும். ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு மாடிஃபை த ஒரிஜினல் சோர்ஸ் கோட், ஐ டோன்ட் நீட் டு go from start. I just easily change it within the Firebuck panel. Okay, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட சைஸ் நான் மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ now I am going to change the size of font. Okay, see, I can instantaneously change the font size. Okay, ஓகே, ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இது யூஸ் பண்ணி யாராக இருந்தாலும் வெப் டிசைனிங்கை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின முழு டுட்டோரியல்ஸு இன்னைக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ யூஸிங் திஸ் டூல் வி கேன் simply analyze all the websites and easily develop your own website. Okay, so in future videos I will show you how to develop websites using Firebuck and Firefox. Okay, now just you install the Firebuck in your Firefox browser. Okay, thanks.